ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜி சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் 2024 வந்த கிரீடி பீப்புள் மூவியோட ஸ்டோரிலைன் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு பொருத்தமான பேர் தான் இது. பேராசனால் மனுஷங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, அதனால் அவங்க லைஃப்பில் என்ன ஆபத்துலாம் வரும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் 2 மெயின் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஒருத்தரோட பேர் வில் ஷெல்லி, இன்னொருத்தரோட பேர் டெரி. படத்தோட ஸ்டார்டிங்கில் வில் அவரோட ப்ரெக்னென்ட் ஒய்ஃப் அண்ட் அவரோட பெட் டாகோட ஒரு புது ஊருக்கு வந்து செட்டில் ஆவார். இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இப்போ இவர் வந்திருக்க ஊர் ரொம்பவே சின்ன ஊர். இந்த ஊரில் திருட்டு கொலைன்னு பெரிய கேஸ் எதுவுமே வராது. ரொம்ப சின்ன சின்ன கேஸ் மட்டும்தான் வரும். அந்த ஊரில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். வில்லோட ஒர்க் பண்ண போகிற இன்னொரு போலீஸோட பேர் டெரி. வில் இந்த ஊருக்கு புதுசுங்கிறதுனால அங்கே இருக்க சில நல்ல கடைகளுக்கெல்லாம் இவரை கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பார் டெரி. அப்போது அந்த கடையில் இருக்க ஒருத்தர் வில் ஷெல்லிங்கிற பேரை கேட்ட அப்புறம், பேங்க்கில் கொள்ளை அடித்து போலீஸ்கிட்ட மாட்டினீங்களே நீங்கள் தானே அதுன்னு கேட்பாரு. அதுக்கு வில், அது நான் இல்லை, என்னோட அப்பான்னு சொல்வார். அப்புறம் தான் இவங்க திரும்பி போகிறப்போ டெரி கிட்ட வில் அவரோட கதையை சொல்வார். வில்லோட அப்பா பல வருஷத்துக்கு முன்னாடி பேங்க் மேனேஜராக இருந்தாருனும், பணத்தை திருட சில பிளான் பண்ணி மாட்டிக்கிட்டாருனும், அதுக்காக 15 வருஷம் ஜெயிலில் இருந்தாருன்னு சொல்வார். இப்போ டெரி டியூட்டி டைமில் அவரோட லவ்வரை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருப்பாரு. அப்போது வில் மட்டும் தனியாக இருக்கப்போ ஒரு கால் வரும். ஒரு வீட்டில் இருந்து கம்ப்ளைண்ட் கால் வந்திருக்குன்னு அந்த வீட்டு அட்ரஸை கொடுத்து இவங்க 2 பேரை போய் செக் பண்ணி பார்க்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் டெரி அங்கே இல்லாததுனால வில் மட்டும் அந்த வீட்டுக்கு தனியாக போவார். அந்த காலில் அவங்க சொன்ன கம்ப்ளைண்ட் வேறு. ஆனால் இவர் வீட்டுக்குள்ளே திருடன் வந்ததாக தப்பாக புரிஞ்சுப்பார். அந்த வீட்டில் ஒரு லேடி மட்டும்தான் தனியாக இருப்பாங்க. அவங்களும் காதில் ஹெட்செட் போட்டு ஹை வால்யூமில் சாங் கேட்டுகிட்டே வெஜிடபிளை கட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்த வில் திருடனை தப்பாக நினச்சிட்டு அவங்கள ஷூட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனால் அந்த புல்லட் அவங்க மேலே பட்டிருக்காது, பக்கத்தில் இருந்த ஜாடியில் தான் பட்டிருக்கும். ஆனால் அந்த லேடி பயங்கரமாக டென்ஷனாக இருப்பாங்க. அவங்க வில்லை பிடிச்சி செமையாடிச்சு அவர் கழுத்தை நெருக்கி கொலை பண்ணவும் ட்ரை பண்ணுவாங்க. அப்போ இவரும் அன்கான்ஷியஸ் ஆகி 2 பேரும் சேர்ந்து அங்கே இருக்க ஒரு டேபிள் மேலே விழுந்திருப்பாங்க. அப்போ அந்த டேபிளில் இருந்த கத்தி அந்த லேடியோட தலையில் பட்டு அவங்க அந்த இடத்துல இறந்துருப்பாங்க. இப்போ தான் அந்த இடத்துக்கு டெரி வருவார். இதை பற்றி இவங்க ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணால் 2 பேரோட வேலையும் தான் போகும். ஏன்னா டியூட்டி டைமில் டெரியும் டியூட்டியில் இருந்திருக்க மாட்டார். இப்போது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கோவத்தில் இருந்த டெரி அங்கே இருக்க ஒரு பேஸ்கெட்டை கிக் பண்ணியிருப்பார். அப்போது அதுக்குள்ளே இருந்து நிறைய பணம் கொட்டும். இதை பார்த்த அப்புறம் டெரிக்கு ஒரு ஐடியா வரும். இதை திருட்டுக்காக நடந்த ஒரு கொலை மாதிரி செட்டப் பண்ணலாம்னு. அப்படி பண்ணிட்டா இவங்க 2 பேர் மேலே யாருக்குமே சந்தேகம் வராதுன்னு. இவங்களோட ஹஸ்பண்ட் இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய பணக்காரர். அவர் நைட் டைமில் தான் வீட்டுக்கு வருவார். அப்படி வந்து பார்க்குறப்போ இது பணத்துக்காக நடந்த ஒரு கொலைன்னு தான் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். அப்போது நம்ம 2 பேரும் இந்த கொலையிலேருந்து ஈஸியாகவே தப்பிச்சிடலாம்னு டெரியும் வில்லும் பிளான் பண்ணியிருப்பாங்க. அவங்க நினச்ச மாதிரியே அந்த லேடியோட ஹஸ்பண்ட் நைட்டு வீட்டுக்கு வந்து அந்த கொலையை பார்த்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஆனால் வீட்டில் இருந்த பணம் காணோன்னு எந்த கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் பண்ணியிருக்க மாட்டார். அவரோட பிஹேவியரும் பார்க்க ரொம்பவே சஸ்பீஷியஸாக இருக்கும். டெரியும் வில்லும் அவங்க எடுத்த பணத்தை ஒரு கண்டெய்னரில் ஒளிச்சு வச்சுருப்பாங்க. இந்த கேஸ் முடிஞ்ச அப்புறம் 2 பேரும் சரி பாதியாக அந்த பணத்தை பிரிச்சுக்கலாம்னு பேசியிருப்பாங்க. அந்த கண்டெய்னர் லாக்கோட பாஸ்வேர்ட் இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். இறந்து போன லேடியோட ஹஸ்பண்ட் தான் அந்த பேஸ்கெட்டில் பணத்தை வச்சுருப்பாரு. அவருக்கு ஒரு அஃபேர் இருக்கும். அதனால தான் இவரோட ஒய்ஃபை கொலை பண்ணுறதுக்காக ஒரு கில்லர் அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. அந்த கில்லர் எடுத்துகிட்டு போக வச்சுருந்த பணம் தான் அது. ஆனால் அந்த கொலையை பண்ணுறதுக்காக அந்த கில்லர் வர்றதுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு வில் வந்து அந்த லேடிக்கும் வில்க்கும் நடந்த சண்டையில் அவங்க இறந்துருப்பாங்க. அந்த கில்லர் அந்த கொலையை பண்ணலனாலுமே அவன் பேசினபடி பணத்தை கொடுக்க சொல்லி அந்த லேடியோட ஹஸ்பண்டை மிரட்டுவான். ஆனால் அவர்கிட்ட கொடுக்க இதுக்கு மேலே எந்த பணமும் இருக்காது. அதனால் அவர் ஒய்ஃபை யார் கொலை பண்ணாங்களோ அவங்க தான் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்கணும்னு இப்போ அவங்கள அவர் தேட ஆரம்பிப்பார். இனிமேல் என்ன நடக்க போகுது, அந்த பணத்து மேலே இருக்க பேராசனால் இந்த படத்தில் இருக்க கேரக்டர்ஸ் அவங்க லைஃப்பில் என்ன மாதிரி கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரிலைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.